உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனி பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. நிறைய கும்பராசி அன்பர்கள் அதுதான் கேட்டாங்க, சாமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா, ஜென்ம சனி விலகித்தா இல்லையா? ஸோ நிறைய கும்பராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு முழுக்க ஜென்ம சனி ஆரம்பம். கவனம் தேவை. ஜென்ம சனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான். அதனால் ஜென்ம சனி ஆரம்பம். அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்லலாம், ஆனாலுமே கூட 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும் எல்லா செயல்பாடுகளிலும் சிந்திக்கும் காரியங்களில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சொல்லுவாங்க, ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, 7.5 ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வையினால் 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். பணவரவு, தனவரவு, யோகங்கள், அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கோ, பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ, அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குதோ, ஒரு 20% மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் தாக்கங்கள் உண்டு. ரைட். ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. சிம்மம் கன்னி இவங்க 2 பேருக்குமே அஷ்டம சனி கண்டக சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4-10 தொழில் சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது 7.5 சனி ஆரம்பம். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, இந்த 7.5 சனிலேருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள். இந்த பொங்கல், இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் 30 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த 2வது சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனி பெயர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க.
அதே போல் விருச்சக ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ மிதுனம், கடகம், விருச்சகம், இந்த மகரம், இந்த 4 ராசி என்பர்களும் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த டச்சும் கிடையாது. சனி பகவானும் உங்களை பார்க்கல, நீங்களும் சனி பகவானை பார்க்கல. அப்போயோ இந்த சனி பயிற்சியினால் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாத ஒரு ராசி இருக்குன்னா அது வெறும் பியூராக எந்த கலப்படமும் இல்லாத தூய்மையான பசுனைன்னு சொல்கிறாங்களே, தூய்மையான பசும்பால்னு சொல்கிறாங்கள, தண்ணி ஊற்றாமல் கெமிக்கல் ஊற்றாமல் மிக தெளிவான தூய்மையான ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் துலாம் ராசி. துலாம் ராசி என்பர்களின் நீண்டகால் போராட்டம். இப்போது ஒரு 3 நாளுக்கு முன்பாக கூட ஒரு பெரிய தொடர்பு, ஒரு அரசியல் தொடர்பு. ஐயா ஒரு 6 வருஷமாக ஆகுது ஒரு கட்சி ஆரம்பிச்சு. மிகுந்த போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள்னால் வாழ்க்கையில் நிறைய எல்லாருக்கும் போராட்டங்கள் வரலாம். இவங்க எல்லாம் அதெல்லாம் கடந்து எதிர்பார்ப்புகள், பிறப்பிலேயே வசதியான பிறப்பு, ஆனாலுமே கூட நினச்ச காரியத்தை ஜெயிக்க முடியல, நினச்ச காரியத்தை நடத்த முடியல. அப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறாங்க. முதல் முறையாக இப்போ நம்ம அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறோம், சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 2026இல் நிச்சயமாக உங்களுடைய கட்சி தாராளமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவராது கிடைப்பாங்க, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. காரணம் என்ன? துலாம் ராசி. அப்போ இது நாள் வரையில் ஜெயிக்காதவர்கள் கூட, வாழ்க்கையில் ஜெயிக்காதவர்கள் கூட, வாழ்க்கையில் இருக்கலாம், அவங்களுடைய எண்ணங்களில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், நான் ஒரு 6 வருஷமாக நான் தான் சாமியை வாங்கிட்டு இருக்கேன், தோத்துக்கிட்டே இருக்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்த நண்பர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலயங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகளாக இருக்கலாம், அல்லது அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். மெயினாக அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசியாக இருப்பார்களே. ஆனால் அந்த கனிம வளங்கள், அந்த கனிம வளம் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெட்ரோல் பங்க் வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைகள், அப்புறம் தீவன பண்ணைகள், அப்புறம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆமாம் டெக்ஸ்டைலாக ஷோரூம் வரையிலும் பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸு, லோன் செக்டர்ஸு. இந்த மாதிரி நீங்கள் எனி பிஸ்னஸ், ஒரு தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, உள்நாடுகளில் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, என்கொயரிகள் இருக்குது. ஏன்னா துலாம் ராசிக்கு அந்த மாதிரி என்கொயரிகள்லாம் வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் ஒரு என்கொயரி இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. இந்த சனி பெயர்ச்சியால் 100க்கு 100% நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி நம்முடைய துலாம் ராசி. அப்போ எதில் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி. நீங்கள் குடும்பமாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்ப தலைவனாக இருக்கலாம்,
அல்லது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம். இப்போ நியர்பையாக என் பையன் வந்து வர மே மாதம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறான், சாமி நீட் எழுதுகிறான், இல்லை வந்து ஜேஇ எழுதுகிறான், இல்லை வந்து சம்திங் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் எழுதுகிறான், வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறான். அங்கே எனக்கு இடம் கிடைக்குமா, இங்கே அவனுக்கு காலேஜ் கிடைக்குமா? ஸோ மாணவ செல்வங்களாக இருக்கலாம், நன்மை நடக்கும். அப்போ குடும்ப பெண்களாக இருந்தாலும், தலைவனாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், அதே போல் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ உள்நாடு வெளிநாடு எங்கே வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, அப்போ இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் இத்தனை நாளாக உங்களுக்கு எதெல்லாம் தடை இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகும். முக்கியமாக இந்த 6 ஆண்டுகளாக எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதில் ஒரு வெற்றி கிடைக்க போகுது. முக்கியமாக இந்த 6 ஆண்டுகளாக நீங்கள் எதுக்காக காத்திருக்கிறீர்களோ, எந்த வெற்றிக்காக, இந்த வாழ்க்கை தான் சாமி எனக்கு வேணும், இந்த வருமானம் தான் எனக்கு வேணும், மாதம் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், என் கம்பெனி இப்படி தான் இருக்கணும், என் தொழில் இப்படி தான் இருக்கணும், எனக்கு ஜாப் இப்படி தான் இருக்கணும், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களை நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய டிசைன் பிரகாரம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனசில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சியால் அதிகம் நன்மை பெறக்கூடிய நீங்கள் யாராக இருக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், சிங்கப்பூரில் இருக்கிறேன், கனடாவில் இருக்கிறேன், யூஏயில் இருக்கிறேன், சம்திங் நீங்கள் வெளிநாடுகளில் வசிக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 100% சனி பெயர்ச்சி நல்லது செய்யுது. இப்போ கண்டிப்பாக முடிந்தால் உலகத்தில் நீங்கள் எந்த முறையில் இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி பரிகார யாகத்தில், பரிகார ஹோமத்தில் பங்கு பெறுவது சிறப்பு. உங்களுடைய இந்த பரிகார ஹோமத்துக்கு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. துலாம் ராசி அன்பர்கள், இந்த சனி பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அது ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும். திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம். பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்துகிறோம். இதுதான் சார் கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது வந்து சந்திரன், அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே. ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடைச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போது.
ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களேயானால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.